அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தாங்க. நம்ம சாமி கும்பிடும்போது அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு ஒரு சில உணர்வுகள் வரும். அதாவது ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த நேரத்தில் நம்மளை மெய்மறந்து நாம் இருப்போம். இந்த இடத்துல தான் இருக்கிறோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதில் மூழ்கி போயிருப்போம். ஒரு சிலருக்கு கண்ணீர் வரும், அழுக வரும். தானாகவே நாம் எதுக்கு அழுகிறோம் அப்படின்னே தெரியாமல் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்வது போல அவங்க சாமி கும்பிட கும்பிட அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வழியறதை நம்ம பார்ப்போம். ஒரு சிலர் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இப்படி சாமி கும்பிடும்போது சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது எல்லாமே இப்படி நடக்கிறதால இதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அது ஏன் அப்படி நடக்குது, சாமி கும்பிடும்போது மட்டும் இந்த விஷயம் நடந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். அதாவது ஒரு சிலருக்கு அழுக வரும், ஒரு சிலருக்கு கொட்டாவி வரும், ஒரு சிலருக்கு தும்மல் வரும். இது மாதிரி சாமி கும்பிடும்போது மட்டும் நமக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தோன்றுகிறது அப்படின்னு பார்ப்போம். அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த நேரத்தில் மட்டும் எனக்கு அழுக வருது, கொட்டாவி வருது, அல்லது வேறு ஏதாவது உணர்வுகள் வருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது. நான் ஒரு விஷயம் செய்கிறேன், ஆனால் அதில் தடங்களாகவே இருந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய நடக்குது. பில்லி, சூனியம், ஏவல் அல்லது வசியம் இது போல் விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். வசிய முறையும் இங்கு செய்து தரப்படும். நாம் இப்போது சாமி கும்பிட்றதை பற்றி பார்த்துட்ருக்கோங்க. இந்த சாமி கும்பிடும்போது ஒரு சிலருக்கு கொட்டாவி வருவதையும் கண்ணீர் வருவதையும் பார்த்துருப்போம். ஒரு சில சமயங்களில் சாமி சிலையிலிருந்து பூ விழுவது, மணி ஓசை கேட்பது போன்ற விஷயங்களும் நடக்கும். இதற்கான பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பிட்டு நிறைய பேருக்கு சாமி கும்பிடும்போது தன்னை மீறி அவங்க உடம்பு அப்படியே சிலிர்க்கிறத பார்ப்போம். மெய் மறந்து போய் அது சிலிர்த்து வரதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் கோவிலுக்கு செல்வதற்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய குறைகளை கடவுள்கிட்ட சொல்கிறது தாங்க. நம்மளுடைய வேண்டுதல்களை நாம் நிறைவேற்றவும் போவோம். இன்னும் சில பேர் மன நிம்மதி தேடி கோவிலுக்கு போகிறது வழக்கம். அப்படி கோவிலில் இறைவனை வழிபடும் போது சிலருக்கு கண்ணீர் வந்துடும். இதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தாலும், இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உன்னதமான உறவு இருந்தால் மட்டுமே நம்மளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு இறை வழிபாடு செய்யும்போது கொட்டாவி வரும். இதற்கான காரணம் பொதுவாகவே கொட்டாவி வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காத போது கொட்டாவி மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரவில் சரியான தூக்கமின்மை காரணமாக காலையில் அடிக்கடி கொட்டாவி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்வது அறிவியல் காரணங்களாக சொல்லப்படுது. சிலருக்கு இறை வழிபாட்டின் போது கொட்டாவி வருவது எதிர்மறையான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நம்ம முடிந்த வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயம் கொட்டாவி மூலமாக வெளிப்படுவதாகவும் சொல்லப்படுது. உடலில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் கொட்டாவி வரும். சில சமயங்களில் நாம் மனமுருகி வேண்டும் போது கடவுள் சிலை மீதிருந்து பூக்கள் விழுவதை பார்த்துருப்போம். இதற்கு சிலர் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வேண்டுவது உடனே நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறாங்க. சாமி சிலையின் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூ கீழே விழுந்தா நாம் வேண்டிக் கொண்டது சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல் சாமியினுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூ விழுந்தா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அதாவது அந்த பூ அப்படி விழுந்தது அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் காலதாமதமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சாமிக்கு நேராக இருக்கக்கூடிய பூ கீழே விழுந்தது அப்படின்னா நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தப்படுதுங்க. இவ்வளவு நாள் நீங்கள் இதெல்லாம் கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இதெல்லாம் கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுக்கான ஒரு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும்.
கோவிலில் இறை வழிபாடு செய்யும்போது மணி ஓசை கேட்டது அப்படின்னா சில நேரங்களில் சரியாக நம்மளுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட சொல்லும்போது மணி ஓசை கேட்கும். அவ்வாறு நிகழ்ந்தால் நம்மளுடைய கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னும் அதற்கான அறிகுறியாகவே இந்த மணி ஓசை கேட்கிறது அப்படின்னும் நம்பப்படுது. பொதுவாகவே நம்ம கடவுள்கிட்ட நாம் வழிபாடு செய்யும்போது இது போன விஷயங்கள் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக அது அந்த கடவுள் நமக்கு கொடுக்கக்கூட ஒரு சமிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். சாமி கும்பிடும்போது நாம் பலவிதமான யோசனைகளில் எப்போதும் இருக்கக்கூடாதுங்க. நாம் எப்போதுமே அந்த இறைவனுடைய முழு வழிபாட்டையும் அவருடைய வழிபாட்டையும் நம்ம அவருடைய சிந்தனையை மட்டுமே வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பலன்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சாமி கும்பிடும்போது நாம் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வீடுகளில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறது அல்ல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. கர்ம வினையால் நிகழக்கூடிய விதிகளை நம்ம மாற்றி அமைக்க நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் நித்தமும் கடவுளை வணங்குவது தான். எத்தனை தடைகள் வந்தாலும் கடவுளை பூஜிப்பது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அளவில்லா இன்பத்தை கொடுக்கும். அந்த வகையில் நாம் கடவுளுக்கு பூஜை செய்யும்போது இது போன்ற விஷயங்களை நான் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதை சாஸ்திரப்படி திரிகரண சுத்தி அப்படின்னு அழைக்கப்படுது. ஆண்டாள் பெருமாளை நிதமும் துதிப்பாடி வழிபாடு செய்யும்போது இந்த 3 விஷயங்களை தான் கடைப்பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னும் வைத்திருக்காங்க. அதற்குன்னு கரெக்டாக ஒரு முறை இருக்குங்க. முன்னோர் இறைவனை ஒரு நாள் வழிபடலை அப்படின்னு சொன்னாலும் அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. இறைவனை ஆராதனை செய்து ஆசி கிடைத்த பின்பே உணவு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைய கலியுகத்தில் அதெல்லாம் மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். கடவுளை பூஜித்து வழிபட்ட பின்பு தான் சாப்பிட வேண்டும் என்றால் பல பேர் பட்டினியாகவே இருக்க வேண்டும். இதற்காகத்தான் எளிமையான முறை கடைபிடிக்கப்படுது. அதாவது நீங்கள் குளித்து நீராடிய பிறகு கோவிந்தா, ஹரஹரா, சிவசிவ, நாராயணா என்ற இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு நாம் இப்படி சொல்கிறது நல்லதுங்க. அதுவே போதுமானது. அதற்கு பின் சாப்பிடும் பழக்கத்தை வைத்து கொள்ளலாம். இதனால் அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் துணை நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். கை, வாய், மனது இந்த 3 விஷயங்களை ஒருநிலைப்படுத்துவதே பூஜைக்கான முக்கியமான விதி. இதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து மனதை நாம் ஒருநிலைப்படுத்தணும். அதாவது பூஜையின் போது திரிகரண சுத்தியோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை வழிபடும்போது நம்மளுடைய கைகளால் புஷ்பங்களை தூவி வாய் முழுக்க கடவுளினுடைய நாம மந்திரங்களை பாட மனதை தூய எண்ணங்களோடு ஒருநிலைப்படுத்தி கடவுளை பூஜிக்க வேண்டும். இப்படி கை, வாய், மனது இந்த 3 ஒருநிலையில் இருக்கணும். இப்படி செய்தால் மட்டுமே வழிபாட்டின் முழு பலனையும் பெற முடியும் அப்படின்னு சாஸ்திர வேதங்கள் சொல்லுது. கடவுளை எங்கே கும்பிடுகிறோம் என்பதை விட வணங்கும் போது எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான முறையில் கடவுளை சரணடைகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதை செய்தாலே இறைவன் எப்போதும் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இதுபோல் நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நானும் கவனிச்சிருக்கிறேன், எனக்கும் இது போல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் சாமி கும்பிடும்போது நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய கருவறை கடவுளாக தான் நினைக்கணும். நிச்சயமாக கோவிலுக்கு போனால் ஒரு பலன் அல்லது வீட்டில் இருந்து வழிபாடு செய்தால் ஒரு பலன் அப்படின்னு கிடையாது. கடவுளை நம்ம வழிபடும் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆத்மார்த்தமான வழிபாடு. எந்த விதமான களங்கமும் இல்லாமல் வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய குறைகளை அந்த கடவுள்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கான சாத்தியம்தான் அதிகமாக உள்ளது. இப்படி சாமியினுடைய கடவுளுடைய வழிபாட்டில் இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடவுள் நடமாட்டம் இருக்கக்கூடிய வீட்டை பற்றியும் அதே போல் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், சாமி கும்பிடும்போது கொட்டாவி வருகிறதா அல்லது கண்ணீர் வருகிறதா அப்படிங்கிறத பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.